Taste the Daily. விஜயகுமார் என்னன்னா தொடர்ந்து ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, நம்ம ஒரு கடந்த மூன்றா வருஷமா எடுத்து பார்த்தோம்னாலே ஒரு நிகழ்வுலையும் ஒன்னா திமுகவோட கட்சியில தொடர்பு, இல்லாட்டி திமுகவுடைய ஆட்சியில ஏதாவது ஒரு வகையில தொடர்பு. இந்த இன்ஃப்ளூயன்ஸ வச்சுக்கிட்டே பல்வேறு குற்றங்களும் இங்க நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆட்சி வந்துட்டு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார். அண்ணன் பேசும்போது இன்னொன்று, கொங்கு மண்டலத்தில் சாராயம் காய்ச்சி விற்கிறாங்கன்ட்டு போலீஸுக்கு தொடர்பு சொன்ன ஒரு செய்தியாளர், ஊடகவியலாளர், ஐயோ என்னை வெட்டுறாங்கன்னு அவர் பேசுறாரு. அந்த நேரத்தில் அவரை வெட்டுறாங்க. இதே ஆட்சியில் நடந்தது. இப்படி தொடர்ந்து, அதாவது அதிமுக என்கின்ற ஒரு களப்பணியாளர் சமூகத்தை, இந்த மண்ணை காக்கணுன்றதுக்காக அதிமுக தொண்டன் ஜவஹர் அள்ளி பலி கொடுத்திருக்குது அதிமுக. அதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எதிர்வினை ஆற்றும் போது அதுக்கு உண்மையான குற்றவாளிகள் யார், அவர்களை கைது செய்யுங்க அப்படின்னு சொன்னா ரகுபதி அவர்கள் இன்னைக்கு எல்லா இதுக்கும் அவர் தான் சப்பக்கட்டு கட்டுறார். ஆளும் அரசுக்கு மீது எதிர்ப்பான ஒரு அலை வீசுகின்ற போதெல்லாம் அதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அறிக்கை விடும் போதெல்லாம் இவர் உடனே மறுப்பு அறிக்கை கொடுக்கிறார். இப்படி நடக்கும்பொழுதுதான் சந்தேகம் வலுத்து கொண்டே இருக்கிறது. என்ன சந்தேகம்? அதாவது இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் குற்றவாளிகளா ஆளுங்கட்சியை சார்ந்த தரப்பினர் ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற சந்தேகம் வலுப்பெறுது. இவர்கள் ஆட்சி இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்குறீங்களோ அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏங்க, ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி, நாங்க மக்களுக்காக சேவை பணி செய்வதற்காக மக்கள் எங்களை எதிர்கட்சி இதா வச்சிருக்காங்க. மக்கள் பணி செய்யாம நாங்கன்றது அவரு மாதிரி நாங்களும் சட்டை கீழ்ச்சிக்கு அரசியல் செய்ய அபிலா செய்ய முடியும் பேச முடியுமா? இன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது இது சொல்லலையா? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்து ஆணவம், அடக்குமுறை, சர்வாதிகாரம். ஆணவம்னா பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சர் ஓசி பஸ்ல பயணம் செய்தீங்களா அப்படின்னு சொன்னது. மேடையில இருந்துக்கினே இந்த அமைச்சர் நீனா எஸ்சி ஜாதியா அப்படின்னு கேட்டது ஆணவம். கள்ளகுண்டு ஒரு அமைச்சர் அடிச்சார, அது ஆணவம். அடக்குமுறைனா எது தெரியுங்களா? அடக்குமுறை இந்த நாட்டில், ஜனநாயக நாட்டில் இந்த ஆட்சியை எதிர்த்து யாரெல்லாம் கருத்து சுதந்திரம், கருத்தை பதிவிடுறாங்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்து கைது செய்யப்பட்டே இருக்கிறார்கள். இந்த ஐடி விங், அதிமுகவுடைய ஐடி விங்கை சார்ந்த இளைஞர்கள் இந்த திமுக ஆளும் திமுக அரசை எதிர்த்து அவர்கள் சமூக வலைதளத்தில் எழுத போதெல்லாம், பதிவிட்ட போதெல்லாம் அவர்கள் எல்லாம் கைது செய்தது இந்த திமுக அரசு. அதன் பிறகு அவர்கள் எல்லாம் ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறாங்க. அடக்குமுறைக்கு யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க? சவுக்கு சங்கர், சாட்டை முருகன், மரியதாஸ். 2 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கேட்டு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார், இந்த காவல்துறைக்கு எத்தனை முறை தான் இந்த நீதிமன்றம் கொட்டு வைப்புமா,